மேச ராசிக்காரங்க பேர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மேச ராசிக்காரங்க செவ்வாய் ராசி அதிபதியாக கொண்டவங்க. அஸ்வினி பரணி கார்த்திகை 9ஆம் பாத நட்சத்திரக்காரங்க. ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் மேச ராசி இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்னப்பா குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். 7 சனியோட தாக்கம் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் மேச ராசிக்காரங்க வாழ்க்கையில் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லோரும் இந்த 7 சனியை நினச்சி பயந்துட்டு இருக்கீங்க. 7 சனியோட தாக்கம் உண்மைதான், ஆனால் எல்லா மேச ராசிக்கும் கிடையாது. இதில் குறிப்பிட்ட ஒரு சில ராசி நட்சத்திரம் ஒரு ஜாதகக்காரங்க மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்குமே தவிர எல்லோருக்கும் இது பொதுவான நபருக்கு வரக்கூடிய 7 சனி கிடையாது. மேச ராசிக்காரங்க 7 சனி நடந்தால் 7 சனி வாழ்க்கையில் பிரச்சனை தோறும் பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கும். அப்படி நிறைய மேச ராசிக்காரங்க வாழ்க்கையில் தினம்தோறும் ஏதாவது ஒரு வகையில் புதுசாக பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலாம்னு பார்ப்பீங்க. ஆனால் காலையில் எந்திரிச்ச உடனே புதுசாக ஒரு பிரச்சனை உங்களை தானாக தேடி வந்திருக்கும். ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்கும் கெடுதலோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே, என்னோட நிலைமை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு தான் நிறைய மேச ராசிக்காரங்க நினச்சிட்டு வர்றீங்க. அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நிலைமை நிறைய மேச ராசிக்காரங்களுக்கு இருக்குது. நீங்கள் என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி புதுசாக பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். மேச ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டது முழுசாக தெரிஞ்சவங்க. கடந்த காலம் உங்களுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்திருக்கும். கஷ்டம் பிரச்சனை தானாக உங்களை தேடி வந்திருக்கும். மேச ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து, சொத்துக்களை இழந்து, தனக்கு நெருக்கமான இருக்கக்கூடிய உறவுகளை இழந்து, கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லி இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூட கூட்டிகிட்டு போயிரு. இவ்வளோ கஷ்டப்பட்ட அப்புறம் என் வாழ்க்கை வாழுங்கிற எண்ணம் சுத்தமாக போயிடுச்சு. உங்கள் மனசு கவலை துன்பம் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு, உங்களை அவமானப்படுத்துவதற்கு நிறைய நபர்கள் உங்களை கூட இருக்காங்க. முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு வேலையை மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கீங்க. மேச ராசிக்காரங்க நீங்கள் என்னைக்குமே யாருக்குமே மற்றவங்க இருக்க மாட்டீங்க. மற்றவங்களை கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க. கொடுத்து சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரங்க. உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசி மாதிரி சொல்லி காட்டுற பழக்கம் அப்படிங்கிறது என்னைக்கும் உங்களுக்கு கிடையாது. இனி வரக்கூடிய நாட்களில் மேச ராசிக்காரங்க இன்பமும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. இதனால் நடத்து கெட்ட விஷயம் எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள் மேச ராசி எப்படிப்பட்ட நன்மை வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இனி வரக்கூடிய ஒரு 6-7 மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் முதல் மாற்றம். பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருப்பீங்க. அந்த அவமானத்தில் இருந்து மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க. ஒரு வீட்டில் மேச ராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டுடைய மொத்த கஷ்டத்தையும் நீங்கள் தான் ஏற்றுக்குவீங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா மேச ராசி எதிர்பார்த்தவங்களுக்கு இனி அழிவு காலம். உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு மறுபடியும் அவங்க போயிடுவாங்க.
அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகம் எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க இந்த மேச ராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா 7 சனி வந்துருச்சு, அவ்வளவுதான். மேச ராசிக்காரங்க முடிஞ்சாங்க. வாழ்க்கையில் எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு இருக்கீங்க. நீங்கள் எதையுமே கவலைப்பட தேவை கிடையாது. உங்களுக்கு 7 சனியோட தாக்கம் இருந்தாலும் இந்த நாட்களில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பெயர்ச்சியானது போன மாதம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இதனுடைய பெயர்ச்சி எல்லாமே 7 சனியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாக மாறப்போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் சுக்கிர பயிற்சியானது நடக்க இருக்குது. ஒருத்தர் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறான்னா அவனை பார்க்குறவங்க எல்லாரும் வந்து அவனை என்னப்பா சுக்கிர உச்சத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா வக்கர நிவர்த்தி ஆகுது. இதன் மூலமாக மேச ராசிக்காரங்க கடந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய ஒரு 6-7 மாதம் அப்படிங்கிறது மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே மேச ராசிக்கு பார்க்கப்படுது. அந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கை நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் பார்ப்பது. அது மட்டும் இல்லை, இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேச ராசிக்காரங்க குரு பெயர்ச்சியோடு முழு பலன் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கப் போகுது. இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக மேச ராசிக்கு கிடைக்கப் போகுது. ஏன் கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலைக்கு கிடைச்சிருக்காது, ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. 10,000 15,000 சம்பளத்துக்காக இனி வரக்கூடிய நாட்களில் தகுதிக்கு ஏற்ப ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கப் போகுது. அது நீங்கள் அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஐடி வேலை, பிரைவேட் பேங்க், நீங்கள் எதை நினச்சாலும் உங்களுக்கு நினச்சது கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ் ரொம்ப நாளாக வந்து அலைஞ்சிட்டு இருக்க நபர் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரப்போகுது. சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக அமையப் போகுது. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது. இதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் எல்லாம், புதிய பதவிகள் எல்லாமும் தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையில் சரி, இந்த வாழ்க்கையில் சரி, நிறைய நபர் வந்து ஏதாவது ஒரு வகையில் தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க. இனி அவங்களுக்கு தொந்தரவுக்கு கிடையாது, முழுவதும் இருக்காது. கடந்த காலகட்டத்தில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகலாக உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய மொத்தம் உழைப்பையும் செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டங்கள் துன்பங்களும் தான் உங்களுக்கு வந்திருக்கும். உங்களுக்கு வேலைக்கு போகவே பிடிக்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இங்கே வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு எல்லாம் உங்களை தேடி வரும். எல்லா சலுகைகள் கிடைக்கும். இதை ரொம்ப வந்து மனவேதனைப்பட்டிருந்த காலம் எல்லாம் போய் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு இருக்கக்கூடிய எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதிகாரிகளுடைய ஆதரவு கொண்டு உங்களுக்கு கிடைக்கும். இனி நினைத்தது எல்லாம் நடக்கும். தொழில் வியாபாரம் தடை அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடி விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியாக மாறும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுக்கிடையே உதவி கிடைக்கும். உறவுகளுக்கிடையே சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும். புதிய நண்பர்கள் உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். முழுக்க கிடைத்த நிறுவனம் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதில் தொடங்க முயற்சி கண்டிப்பாக மேச ராசிக்கு வெற்றியை தரும்.
தொழிலில் இருக்கக்கூடிய தடை விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி தொழில் விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்கள் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டத்தில் மேச ராசிக்காரங்க வாழ்க்கையில் திருமணம் நிறைய அடைஞ்சிருப்பீங்க. நிறைய பிரச்சனை சிக்கலையும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. குறிப்பாக இதில் அதிகமாக கஷ்டப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான். ஏன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறத அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணை இழந்த மேச ராசி ஆண்கள் பெண்கள் அடுத்தது இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க, இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினைப்பாங்கன்னு இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் வரக்கூடிய நாட்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் உங்களுக்கு நிச்சயமாக அமையும். குழந்தை பாக்கியம் இயங்கிய மேச ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு இப்போ வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கான எல்லாம் நல்லதாக நடக்கும். போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத கோயிலில் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்காக கண்டிப்பாக இந்த சுக்கிர பெயர்ச்சி மூலம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு நீங்கள் அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்ப்பது இந்த 2025 முடிவதற்குள் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியம் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவருமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கு புகழும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்கான வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சுப நிகழ்வும் நடக்காது. இதை நினைத்து வீட்டில் கூடி பெரியவங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இனி வரக்கூடிய காலத்தில் சீமந்தம், புதிய வீடு கட்டல், திருமணம் இது போன்ற கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் மேச ராசிக்காரங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று பார்த்தீங்கன்னா அது கடன் பிரச்சனை. எங்களால் கடனை கட்ட முடியலை சாமி, எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கடன் இருக்குது, 5 லட்சம் கடன் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. எங்களால் வட்டி கட்ட முடியலையே தவிர அசல் கட்டவே முடியலை. நாங்கள் கிட்டத்தட்ட வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்க எங்கள் வாழ்க்கையில் அதே மாதிரி எந்த ஒரு முன்னேற்றமும் வர மாட்டேங்குதே அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லியிருக்கீங்க. இனி வரக்கூடிய 6-7 மாதம் அப்படிங்கிற நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மேச ராசிக்கு பார்ப்பீங்க. இந்த 2025 முடிவுக்குள் 2025 அடி எடுத்து வைக்கும்போது அனைத்து விதமாக கடனையும் கட்டி முடிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மேச ராசிக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடியது தான். இது இனி வரக்கூடிய நாட்கள் மேச ராசிக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய உறவினர்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகளாக துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்த்து அவங்களுக்கு பொறாமை பட போகிறாங்க. ஏன்னா நம்ம கூட இருந்தவங்க திடீர்னு கார் வாங்கிட்டாங்க, பைக் வாங்கிட்டாங்க, வீடு கட்டிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு உங்கள் மீது அதிக வன்மத்தை செலுத்த போகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி உறவினர்கள் நண்பர்கள் தவறான சேர்க்கை நண்பர்களோடு இவர்கள் இருந்து விலகி இருப்பது மேச ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இவருடைய ட்ராவல் பண்ணும்போது நிறைய பிரச்சனை சிக்கலை கண்டிப்பாக நீங்கள் பிள்ளைகள் அதிகமாக பார்க்க போகிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு இவருடைய நட்பு வார்த்தைகள் எல்லாம் சுருக்கி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மேச ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் இனி அமோகமான காலம், எல்லாம் சிறப்பாக நடக்கக்கூடியதாக அமையும்.